2024 கிட்டத்தட்ட வந்து ரொம்ப எதிர்பார்ப்ப ஒரு கிளப்பி இருக்கிற ஒரு படம்னா அது இந்த கூலி படம் தான். ஸோ இந்த கூலி படத்தோட ஷூட்டிங் இப்போ ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ சாலிடாக இந்த படத்தோட ஷூட்டிங் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இதுக்கான வேலைகளை வந்து லோகேஷ் கனகராஜ் ஆரம்பிச்சிட்டாரு. ஆல்ரெடி வந்து ஜூன் மாதம் 10ஆம் தேதி இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் இவங்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க்கை இன்னும் லோகேஷ் கனகராஜ் முடிக்கவே இல்லை. ஸோ இந்த படத்தில் நடிக்க போகிற நடிகர்கள் யார் அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் இவர் இன்னும் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. ஸோ ரீசெண்டாக வந்து பகத் பாசில் அவர்கள் இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ண போகிறாரு. ரஜினி சார் கூட வேட்டையன் படத்துக்கு பிறகு இந்த படத்தில் தான் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சத்யராஜ் அவர்கள் இந்த படத்தில் வந்து ரஜினி சார் கூட நடிக்க போகிறாரு. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா மிஸ்டர் பாரத்துக்கு பிறகு இந்த படத்தில் தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆனால் சத்யராஜ் அவர்கள் இது சம்பந்தமாக இன்னும் கன்ஃபார்மே ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காப்புல. ஏன்னா இவர் வாயை திறந்தா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது தான் இவர் வந்து சைலண்டாக இருக்காப்புல. ஏன்னா கார்ப்பரேட் கம்பெனி மூலமாக ஒரு படத்தில் வந்து கமிட் ஆனாங்கன்னா அந்த நடிகர்கள் வந்து வாயை திறந்து சொல்லவே கூடாது. அந்த கார்ப்பரேட் நிறுவனம் இந்த விஷயத்தை இவங்க வந்து அஃபிஷியலாக சொல்லுவாங்க. அதனால தான் இவர் வந்து ஜகா வாங்கிட்டாப்புல. சாலிடாக வந்து இந்த படத்தில் இவர் நடிக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே விருப்பப்படுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு டேலண்டான ஒரு ஆக்டர். பட் ஆனால் வந்து இவர் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி இந்த கூலி படத்தில் ஒருவேளை சத்யராஜ் அவர்கள் வந்து நடித்தார்னா கண்டிப்பாக இவரோட கேரக்டர் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் கூடிய சீக்கிரமே நாம் பேச தான் போகிறோம். ஆனால் பகத் பாசில் அவர்கள் கண்டிப்பாக இந்த படத்தில் நடிப்பார். ஏன்னா வேட்டையன் படத்தில் ரஜினி சார் கூட நடிச்சிருக்காரு. வேட்டையன் படத்தில் பகத் பாசில் கேரக்டர் ஒரு ஃபன்னியான கிரேசியான ஒரு கேரக்டர். சாலிடாக சொல்லப்போனால் ரகடான ஒரு லுக்கில் தான் பகத் பாசில் நாம் வந்து பார்த்துருக்கோம். மாமன்னன் படத்துலையாக இருக்கட்டும், அப்புறம் வந்து வேலைக்காரன் படத்துலையாக இருக்கட்டும், இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சட்டிலான ஒரு வில்லத்தனத்தை காட்டியிருப்பார். ஆனால் இந்த படத்தில் பர்டிகுலராக வந்து இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கிரேசியாக ஒரு ஃபன்னியாக இருக்கும். அதாவது வேட்டையன் படத்தில் காமெடி ரோலில் இவர் வந்து வரப்போகிறாப்புல. ஸோ இதை தான் நான் வந்து இப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். கிரேசியான ஒரு காமெடி ரோலில் தான் இவர் வந்து வரப்போகிறாரு. ஸோ அதே மாதிரி இந்த பாலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு நடிகர் இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு மத்தியில் தான் இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸும் இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸும் சேலாகி கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக இந்த படத்தோட பிஸ்னஸ் வந்து முடிஞ்சிருக்குன்னா சாலிடாக இந்த படத்தின் மேலே அவ்வளோ எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் மேலேயும் இருக்குது. அதே மாதிரி இந்த படம் சாலிடாக வந்து 1000 கோடி அசால்ட்டாக அடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸை அமேசான் வாங்கியிருக்காங்க. சேட்டலைட் ரைட்ஸை சன் பிக்சரை வாங்கியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த படத்தை வந்து தயாரிக்கிறது சன் பிக்சர் தான். அதனால சேட்டலைட் ரைட்ஸை வந்து யாருக்கிட்டையும் கொடுக்காம இவங்களே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணது சர்ப்ரைஸான ஒரு விஷயம் கிடையாது. பட் ஆனால் வந்து இதில் ஒரு சூட்சமும் இருக்குது. ஏன்னா பெரிய லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் வந்து கண்டிப்பாக உருவாகும். அதனால் மற்றவங்களுக்கு போனால் அந்த லாபத்தில் வந்து பெருசாக நம்மளால் வந்து பங்கெடுக்க முடியாது. அதனால் ஒட்டுமொத்த லாபத்தையும் நாமளே வந்து சுருட்டிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் சன் பிக்சர் வந்து இந்த படத்தை வந்து சேட்டலைட்டில் வாங்கியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஓடிடி ரைட்ஸு அமேசானுக்கு மட்டுமே இந்த படம் வந்து இது வரைக்கும் ரஜினி சார் படம் பண்ணாத ஒரு சேலை இந்த படம் வந்து பண்ணியிருக்குங்க. அமௌண்ட் இன்னும் லீக் ஆகலை. லீக் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த வரிசையில் வந்து இந்த படத்தில் வந்து லோகேஷ் அவர்களோட சம்பளம் எத்தனை கோடி இருக்க போகுது? ஏன்னா லியோ படத்தில் லோகேஷ் அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம் பார்த்திங்கன்னா 60 கோடிங்க. ஆனால் இந்த படத்தோட அந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு வரலை. ஸோ மிக்சடான ஒரு ரிசல்ட்டு தான். ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுமே இந்த லியோ படம் பெருசாக திருப்திப்படுத்தவே இல்லை. அதனால் லோகேஷ் அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இந்த 60 கோடி சம்பளத்துலேருந்து
மேக்ஸிமம் வந்து 20 கோடி கம்மி பண்ணி ஃபைனலாக வந்து 40 கோடி இவருக்கு வந்து சம்பளமாக கொடுத்துருக்காங்க இந்த லியோ படத்தை டைரக்ட் பண்ணதுனால. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் அவர்களோட சேல்ரி கிட்டத்தட்ட வந்து நாம் எதிர்பார்க்காத ஒரு சேல்ரி. ஏன்னா லோகேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்க, அப்போ தான் இந்த படத்தை வந்து நான் டைரக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற நிபந்தனையெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் சைட்டை இவர் வந்து வைக்கிறதே கிடையாது. ஆனால் ஒன்று, அவர் கண்டென்ட் மேலே ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு செம்மையான ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படி பார்த்தாலும் இவருக்கு இத்தனை கோடி கொடுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து லாபகரமான ஒரு படத்தை தான் இவர் வந்து கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒட்டுமொத்த தென்னிந்திய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மேலேயும், ஸோ ஒட்டுமொத்த தென்னிந்திய ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கிட்டேயும் லோகேஷ் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த படத்தில் லோகேஷ் அவர்களுக்கு 60 கோடி சம்பளமாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வாங்கிட்டாப்புல. இந்த விஷயம் வந்து ஆல்ரெடி வந்து ரூமராக தான் இருந்துச்சு, நான் பெருசாக வந்து கண்டுக்கவே இல்லை. பட் ஆனால் வந்து இப்போ ஃபைனலாக வந்து கூலி படத்துக்காண்டி லோகேஷ் அவர்கள் வாங்கின சம்பளம் 60 கோடி அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து சாலிடான ஒரு உண்மையான ஒரு ரிப்போர்ட் தான். அதனால தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வரிசையில் ரஜினி சாரோட சம்பளம் உண்மையிலே வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு சேலரியை தான் இவர் வந்து வாங்கியிருக்காப்புல. ஏன்னா அண்ணாத்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு வந்து 95 கோடி தான் வந்து சேலரியாக வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி ஜெயிலர் படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அண்ணாத்த படம் பெருசாக போகலை, அதனால் ஜெயிலர் படத்தில் வந்து இத்தனை நடிகர்கள் நடிக்கிறாங்க. இருந்தாலும் வந்து எல்லாத்துக்கும் ஒரு படி மேலே ரஜினி சார் இருக்கிறதுனால 120 கோடி நிர்ணயம் பண்ணாங்க. 120 கோடி வாங்கி தான் படத்தில் வந்து ரஜினி சார் வந்து நடித்தாங்க. படம் வந்து பெருசாக ரிசல்ட் கொடுத்துச்சு, ஏகப்பட்ட கலெக்ஷனை இந்த படம் வந்து வாரி வழங்குனுச்சு. அதனால் படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கப்புறம் ரிசல்ட்டெல்லாம் வந்து பாசிட்டிவாக வந்ததுக்கப்புறம் ரஜினி சாருக்கு வந்து ஒரு காரை வந்து ப்ரெசென்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 100 கோடி சன் பிக்சர் வந்து கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்துக்காண்டி ரஜினி சாருக்கு வந்து சன் பிக்சர் கொடுத்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 220 கோடிங்க. ஸோ அப்போவே வந்து 220 கோடி சம்பளம் இவர் வாங்குவார் அப்படின்னு ரஜினி சார் வந்து நினைக்கவே இல்லை. ஆனால் இது நடந்துச்சு. அதே மாதிரி இந்த வேட்டையன் படத்தில் வந்து ரஜினி சார் சம்பளம் வந்து எப்படி வந்து 250 கோடி இருக்கும்பா அப்படின்னு தானே நினைக்க வரீங்க. அதுதான் தப்பு. ஏன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டான ஒரு அமௌண்ட்டு தான் கொடுப்பாங்க. ரொம்ப அதிகமாகவும் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியாகவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து இப்போ கரண்டில் வந்து இவரோட படத்துக்கும் இவரோட அந்த பிஸ்னஸ் மார்க்கெட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க அமௌண்ட்டே வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. அக்யூரேட்டாக சொல்லப்போனால் இந்த வேட்டையன் படத்துக்காண்டி லைக்கா ப்ரொடக்ஷன் கொடுத்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 150 crore. ஸோ 150 கோடியில் ரஜினி சார் வந்து வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு அமௌண்ட்டை வாங்கி தான் இவர் வேட்டையன் படத்தில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த வேட்டையன் படத்துக்கு பிறகு திரும்பவும் சன் பிக்சர் கூட ரஜினி சார் வந்து இணைந்து ஒர்க் பண்ணுறதுனால எப்படியும் வந்து இந்த படத்தில், அதாவது கூலி படத்தில் ரஜினி சாருக்கு சேலரி வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 230 கோடியாச்சும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இதுதான் கணிக்கப்பட்டுச்சு. பட் ஆனால் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கூலி படத்தில் ரஜினி சாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து சம்பளமாக கொடுத்துருக்காங்க தயாநிதி மாறன். ஸோ என்ன காரணம், எதனால் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து இவருக்கு வந்து சம்பளமாக கொடுக்கணும் அப்படின்னு தானே கேட்க வரீங்க. வெரி சிம்பிளுங்க. ஏன்னா இந்த படத்தோட பிஸ்னஸ் டார்கெட் பார்த்தீங்கன்னா 1500 கோடிங்க. சாலிடாக வந்து இந்த 1500 கோடியை இந்த படம் வந்து அசால்ட்டாக அடிக்கும் அப்படின்னு வந்து சன் பிக்சர் வந்து நினைக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த படம் வந்து மல்டிபிள் ஸ்டார் வெர்ஷனில் தான் ரெடி ஆகுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த படம் வந்து கண்டிப்பாக கலெக்ஷன் அடிச்சிடும். அதே மாதிரி ஓடிடிலையும் இந்த படத்துக்கு வந்து செம்மையான ஒரு வரவேற்பு கிடைக்கும். அதே மாதிரி இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அந்த இடத்துலையும் இந்த படத்துக்கு வந்து கணிசமான ஒரு அமௌண்ட்டு கிடைச்சிரும். ஸோ எப்படி பார்த்தாலும் தேட்டரிக்கலே இந்த படம் வந்து மேக்ஸிமம் வந்து 600 கோடிக்கு மேலே அசால்ட்டாக கலெக்ட் பண்ணும். மற்றதெல்லாம் ஓடிடிலையும் ஆடியோ ரைட்ஸ்லேயும் அப்புறம் வந்து அதர் லாங்குவேஜ்லேயும் நம்ம வந்து வசூல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட கணிப்பாக இருக்குது. ஸோ இந்த கணிப்பின் படி தான் இந்த படத்தில்
ரஜினி சாருக்காண்டி ஒதுக்கப்பட்ட சம்பளம் 260 கோடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரிப்போர்ட்லாம் அப்படி தான் கிடச்சிருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்குறப்ப கிட்டத்தட்ட வந்து ரஜினி சாருக்கு மட்டுமே வந்து இந்த கூலி படத்துக்காண்டி சம்பளமாக ஒதுக்கப்பட்டது 260 கோடி. இல்லை தப்பாக சொல்கிறேன். 260 கோடியிலேருந்து 280 கோடி வரைக்கும் ஃபைனல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் ரஜினி சாரோட சம்பளம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ 260 கோடியிலேருந்து 280 கோடி வரைக்கும் இவருக்கு வந்து சம்பளமாக கொடுக்குறாங்கன்னா அப்போ இந்த படத்தோட பட்ஜெட் எப்படி பார்த்தாலும் 500 கோடி அசால்ட்டாக இருக்கும். ஸோ லோகேஷ் அவர்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 60 கோடி, ரஜினி சாரோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 260லேருந்து 80 கோடி. ஸோ இதுலேயே வந்து நமக்கு வந்து 300 கோடி கிட்ட தாண்டிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப இந்த படத்தில் வந்து பகத் பாசில் நடித்தார்னா இவருக்கு வந்து 25 கோடி, சத்யராஜ் நடித்தார்னா கண்டிப்பாக இவருக்கு வந்து 15 கோடி. ஸோ அப்படி எப்படின்னு கழித்து பார்த்தா ஒட்டுமொத்த படத்தோட பட்ஜெட்டே வந்து 500 கோடி கிட்ட இருக்கும், இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் பாருங்கள், படத்தோட ஷூட்டிங் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடியே படத்தோட ஓடிடி ரைட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு, அதுக்கு முன்னாடியே சேட்டலைட் ரைட்ஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் ஆடியோ ரைட்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஆடியோ ரைட்ஸ் வந்து சோனி தான் வாங்குவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். கிட்டத்தட்ட வந்து ரஜினி சாலரி மட்டுமே இந்த படத்தில் வந்து இத்தனை கோடி இருக்குது. ஸோ 260லேருந்து 280 கோடி வரைக்கும் இவர் சம்பளமாக வாங்குகிற ஒரு நடிகராக ஆசியாவிலே இவர் தான் வந்து முதன்மையான ஒரு இடத்துல இருக்கார். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வாங்கி ஒரு படத்தில் நடிக்கிற நடிகர்கள் ஆசியாவில் யாருமே கிடையாதுங்க. இதுதான் முதல் தடவை, இவர் தான் முதல் நடிகர். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் மணிகரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.